அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டலை பற்றி பார்க்க போகிறோம். ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்திய அரசுக்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தி நிறுவனமாகும். இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. ஓனர்ஷிப் என்று பார்க்கும் பொழுது இந்திய அரசாங்கம். இந்த நிறுவனம் என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் வர்த்தகமாகிறது. ஓஎன்ஜிசி நிறுவனம் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். நிலத்திலும் கடலிலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கண்டறிவது, கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு, எரிசக்தி பாதுகாப்பிற்கு முக்கிய பங்களிப்பு இந்த நிறுவனம் செய்து வருகிறது. வெளிநாடுகளிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களில் முதலீடு செய்து துணை நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு திட்டங்களிலிருந்து வருமானம் வருகிறது. ஓஎன்ஜிசி பங்கின் விலை ஏற்ற இறக்கத்திற்கு முக்கியமான காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, உற்பத்தி அளவு, காலாண்டு முடிவுகள், ரூபாய் மற்றும் டாலர் விகிதங்களில் மாற்றம் போன்ற காரணங்களால் விலை மாற்றம் ஏற்படுகிறது. ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்ப்போம். ரெவென்யூ பற்றி பார்க்கும்போது FY26 ஓஎன்ஜிசியின் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ சுமார் 6,62,000 கோடி ரூபாய். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது ரெவென்யூ பெரிய அளவில் வளரவில்லை. இருப்பினும் இது இன்னும் மிகப்பெரிய வருவாய் கொண்ட நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. அடுத்து லாபம் என்று பார்க்கும் பொழுது நெட் ப்ராஃபிட் FY26இல் ஓஎன்ஜிசியின் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் சுமார் 49,793 கோடி. இது முந்தைய ஆண்டை விட சுமார் 30% அதிகம். லாபம் உயர்ந்துள்ளது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பற்றி பார்க்கும்போது சுமார் 15.16% அளவில் உள்ளது. இது நிறுவனம் தனது செயல்பாடுகளை திறமையாக நிர்வகிப்பதை காட்டுகிறது. டெப்ட் என்பது பார்க்கும் பொழுது, அதாவது கடன் குறித்து பேசினால், ஓஎன்ஜிசியின் ஸ்டாண்டலோன் பேலன்ஸ் ஷீட் மிகவும் வலுவானதாக கருதப்படுகிறது. கேஷ் ஃப்ளோவை பார்த்தால் ஓஎன்ஜிசி தொடர்ந்து வலுவான பணப்புழக்கத்தை உருவாக்குகிறது. அதனால் டிவிடெண்ட் வழங்கும் திறனும் நன்றாக உள்ளது. ROE சுமார் 10.12%, ROCE சுமார் 14%. இது நிறுவனம் தனது முதலீட்டை நியாயமான அளவில் பயன்படுத்துவதை காட்டுகிறது. டிவிடெண்ட் ஈல்டு சுமார் 5% இருப்பதால் டிவிடெண்ட் வருமானத்தை விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு ஓஎன்ஜிசி ஒரு முக்கிய நிறுவனமாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள் பார்வையில் பார்க்கும்போது வலுவான கேஷ் ஃப்ளோ, நல்ல டிவிடெண்ட், ROCE நன்றாக உள்ளது. அரசின் ஆதரவு பெற்ற முக்கிய நிறுவனமாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், வருமான வளர்ச்சி தற்போது மந்தமாக உள்ளது. சர்வதேச குருடாயில் விலை மற்றும் அரசின் கொள்கைகள் நிறுவனத்தின் லாபத்தை அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் முன் அந்த நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டல் அனலிசிஸை ஆய்வு செய்து சிறந்த நிதி ஆலோசகரையும் ஆய்வு செய்ய வேண்டும், அல்லது சொந்த ஆய்வுக்கு உட்படுத்திவிட்டு பங்குகளில் முதலீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.